திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி? இந்த தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் சமபலத்துடன் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள் அதிக அளவில் உள்ளனர். இதனால் இரண்டு கட்சிகளின் வேட்பாளர்களும் வெற்றியை எந்த அளவு இருக்கும் என்று குழப்பத்தில் இருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனி தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். அகில இந்தியாவே உற்று நோக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. தமிழகத்தின் முக்கிய கட்சிகள் அனைத்தும் வேட்பாளர் தேர்வில் தீவிரமாக இருக்கிறார்கள். அந்த வரிசையில் உங்கள் கிங் 360 உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனி தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி? கடலூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதி திட்டக்குடி தொகுதி. இது ஒரு தனி தொகுதியாகும். கடந்த 2006 ஆண்டு வரை மங்களூர் தனி தொகுதியாக இருந்து வந்தது. 2011 ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு திட்டக்குடி தொகுதியாக மாற்றம் பெற்றது. திட்டக்குடி தொகுதியில் திட்டக்குடி நகராட்சி, பெண்ணாடம் பேரூராட்சி, நல்லூர் ஒன்றியத்தில் 35 ஊராட்சிகள், மங்களூர் ஒன்றியத்தில் 66 ஊராட்சிகள் ஆகியவை உள்ளடக்கியது திட்டக்குடி தொகுதி. இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக ஆதி திராவிடர்கள், வன்னியர்கள், உடையார்கள் மற்றும் பல்வேறு சமூகத்தினர் பரவலாக வசித்து வருகிறார்கள். பெண்ணாடம் பிரளய காலேஸ்வரர் மற்றும் வசிஷ்ட முனிவரால் பூஜிக்கப்பட்ட திட்டக்குடி அசலாம்பிகை உடனுரை வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் ஆகியவை இந்த தொகுதியின் ஆன்மீக அடையாளங்கள். தொகுதியில் பெரும்பான்மையான பகுதி வானம் பார்த்த பூமி என்பதால் இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான இளைஞர்கள் வேலை தேடி வெளிநாடுகள் சென்று பணிபுரிந்து வருகின்றனர். பெண்ணாடத்தில் தனியார் சர்க்கரை ஆலையும் சிமெண்ட் ஆலைகளும் அமைந்துள்ளன. மானாவாரியான இந்த தொகுதியின் மக்காச்சோளம், நெல், கரும்பு, பருத்தி மற்றும் சிறுதானியம், குறுதானிய பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. வெலிங்டன் நீர்த்தேக்கம், புலந்துறை அணைக்கட்டு ஆகியவை முக்கிய வேளாண் பாசன வசதிகளாக அமைந்துள்ளன. 2011 தேமுதிக வேட்பாளராக போட்டியிட்ட தமிழழகனும் 2016, 21 ஆகிய 2 தேர்தலிலும் திமுக சார்பில் போட்டியிட்ட CV கணேசன் எம்எல்ஏவாகவும் வெற்றி பெற்றனர். கடந்த 2021 ஆண்டு தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தடா பெரியசாமியை விட 21,563 வாக்குகள் வித்தியாசத்தில் CV கணேசன் வெற்றி பெற்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார். 2,22,000 வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் திமுக சார்பில் CV கணேசன், செல்வமணி ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். CV கணேசன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். ஆதி திராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். செல்வமணி மாவட்ட மாணவரணி துணை செயலாளர். திமுகவின் இளம் பேச்சாளரான இவரும் ஆதி திராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். மேலும் தனி தொகுதி என்பதால் இந்த தொகுதியை திமுக கூட்டணியில் விசிக போட்டியிடவும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் அமைச்சர் CV கணேசன் 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் தொகுதியை தனது அமைச்சர் பதவியை பயன்படுத்தி விட்டுத்தர மாட்டார். தன்னுடைய மகன் வெங்கடேசன் என்பவரை வேட்பாளராக நிறுத்த வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வருகிறது. அதிமுக கூட்டணியில் அதிமுக சார்பில் ஐயாசாமி, தடா பெரியசாமி, பாஜக சார்பில் தமிழழகன் ஆகியோர் களமிறங்க தயாராக உள்ளனர். ஐயாசாமி அதிமுக மாவட்ட பொருளாளராக இருக்கிறார். தடா பெரியசாமி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டவர். தமிழழகன் பாஜக மாவட்ட தலைவராக இருந்து வருகிறார். இவர்கள் 3 பேரும் ஆதி திராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். பாஜக கூட்டணியில் இணைந்துள்ள அமமுக திட்டக்குடி தனி தொகுதியை கேட்டு வாங்கி டாக்டர் ராஜா பழனிவேல் என்பவரை வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக மாவட்ட செயலாளரான எம்எல்ஏ அருண்மொழி தேவன் தன்னுடைய நண்பரான முன்னாள் எம்எல்ஏ முருகுமாறனை வேட்பாளராக நிறுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகரன், அபி பத்மாவதி ஆகியோர் களமிறங்க முயற்சித்து வருகின்றனர். கழக தலைமை நிலைய செயலாளரான ராஜசேகர், மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளரான அபி பத்மாவதி ஆகியோரும் ஆதி திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அபி பத்மாவதி அதிமுகவில் 2 முறை கவுன்சிலராக இருந்தவர். அதைத் தொடர்ந்து தமாகவில் இணைந்தார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மகாலட்சுமி அதிகாரப்பூர்வ வேட்பாளராக
அறிவிக்கப்பட்டு களம் கண்டு வருகிறார். திட்டக்குடி தொகுதியில் பல்வேறு கோரிக்கைகள் மக்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. திட்டக்குடியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் புறவழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என்பது நகர மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு புதிய கட்டிடம், கால்நடை வாரச்சந்தையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ராமநத்தம் வழியாக செல்வதால் அடிக்கடி விபத்துகள் நடந்து வருகிறது. அதனால் ராமநத்தம் பகுதியில் விபத்தில் சிக்குபவர்களுக்கு அவசரகால சிகிச்சை அளிக்கும் வகையில் 24 மணி நேரம் செயல்படும் வகையில் மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை வேண்டும். பெண்ணாடம் பேரூராட்சியில் தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும். பெண்ணாடத்தில் பழைய பஸ் நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும். திட்டக்குடி தொகுதியில் புதிய தொழிற்சாலைகள் அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் இந்த தொகுதி மக்களின் கோரிக்கையாக எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. இந்த தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் சமபலத்துடன் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள் அதிக அளவில் உள்ளனர். இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் வரவால் 2 கட்சிகளின் வேட்பாளர்களும் வெற்றியை எந்த அளவு இருக்கும் என்று குழப்பத்தில் இருக்கிறார்கள். இந்த தொகுதியில் அமைச்சர் சி வி கணேசனின் செயல்பாடுகள் தொகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பலமான வேட்பாளரை நிறுத்தினால் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக இது பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் இறுதியில் கள நிலவரம் என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள், தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் தற்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் வெற்றிக்கு தயாராக இருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள், உங்கள் வெற்றியை சாத்தியமாக்குங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.